இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு ஆகையால் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத விபரீதமான சம்பவம் நடந்துவிட்டால் அதிலிருந்து விடுபட அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில்தான் ஆகையால் என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்பதுண்டு. யோசபாத் ராஜாவும் கூட எங்களுக்கு விரோதமாய் வந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். யோசபாத் ராஜாவிற்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஏராளமான ஜனங்கள் வந்த செய்தியை கேட்டு யோசபாத் ராஜா பயந்தான். அப்போது யோசபாத் ராஜாவும் யூதா ஜனங்களும் உபவாசத்தோடு கர்த்தரை தேடினார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது, இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கென்று ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை பலனை அபகரித்து கொள்ள வருகின்றார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அந்த உதவியற்ற சூழ்நிலையில், நெருக்கமான அந்த சூழ்நிலையில் யோசபாத் அமிழ்ந்து விடாதபடிக்கு அதிலிருந்து மீண்டு வர ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் யோசபாத்திற்காக யுத்தம் செய்தார். அவர்களை ஆண்டவர் வைத்த இடத்திலிருந்து அவர்களை துரத்த முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சுகவீனத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த சிறைப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னால் விடுதலையாக முடியவில்லை, நெருக்கமான சூழ்நிலையில், குழப்பமான சூழ்நிலையில், யாருடைய உதவியும் இல்லாத சூழ்நிலையில் யோசபாத் ராஜா கூறினது போல, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்முடைய சூழ்நிலைகளிலுமிருந்து கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருப்போம். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உண்டு. நம்முடைய ஆண்டவர் பராக்கிரம கிரியைகளை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். யோசபாத் ராஜாவும் கூட 6ஆம் வசனத்தில், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று ஆண்டவரை பற்றி நன்கு அறிந்திருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து யுத்தத்திலே ஜெயத்தை தந்ததுமன்றி சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலையும் கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிற்க பலனில்லாத சூழ்நிலையாக இருந்தாலும், செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியாத சூழ்நிலையாக இருந்தாலும், அப்படியே நாம் இருந்து விடாமல் அந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுபட ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருப்போம். அவரே நமக்கு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நிற்க பலனில்லாத எங்கள் சூழ்நிலைகளில், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியாத சூழ்நிலைகளில், எங்களுடைய துக்கத்திலே நாங்கள் அமிழ்ந்து விடாதபடிக்கு எங்கள் கண்கள் எங்களுக்கு உதவி செய்கின்ற கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. பயந்த சூழ்நிலைகளிலும் யோசபாத் ராஜா பரலோகத்தின் தேவனை நோக்கிக் கொண்டிருந்த போது சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டது போல எங்களுக்கும் இரக்கம் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.